வணக்கம் நேர்களே, நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்தில் ரொம்பவே உபயோகமான நிறைய டிப்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவு ரொம்பவே புளிச்சிருச்சு அப்படின்னா, இட்லி மாவோ தோசை மாவோ ரொம்பவே புளிச்சிருச்சு, ஆனால் உடனேயுமே தோசை சுடணும், இட்லி சுற்றணும், ஆனால் மாவு புளிச்சிருச்சே என்ன பண்ணுறது அப்படின்னா, இது எதுவுமே பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிண்ண அளவு மாவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் எவ்வளோ வேணும்னா, ஒரு கிண்ண அளவு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அது 3/4 ஸ்பூன் மீடியம் ஸ்பூன் அளவு இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தோசையோ இட்லியோ சுட்டிங்க அப்படின்னா உடனேமே சுடலாம். ரொம்பவே டேஸ்டியாக தோசையும் இட்லி வரும். புளிப்பு டேஸ்ட்டே இருக்கவே இருக்காது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த தோசையில் இட்லியில் மிளகு ரொம்ப காரமாக தெரியும் அப்படிலாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக இதில் காரம் எதுவுமே தெரியாது. அந்த மாவு எப்போதும் நம்ம இட்லி தோசை மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடனேமே சுடலாம். ரொம்பவே டேஸ்டியாக தோசையும் இட்லி வரும். புளிப்பு டேஸ்ட்டே இருக்கவே இருக்காது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மிளகும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனையுமே வராது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஹெல்த் இஸ் வெல்த்.